சிவகங்கை மாவட்டத்திற்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்ற முதலமைச்சர் ஜீவா நினைவரங்கம் மற்றும் கவியரசர் முடியரசனார் சிலையை திறந்து வைத்தார். திருப்பத்தூர் அருகே சிராவயல் கிராமத்திற்கு சென்ற முதலமைச்சர் மகாத்மா காந்தியடிகளும் தோழர் ஜீவாவும் சந்தித்துக் கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்ட நினைவரங்கத்தை திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பிப்ரவரி 6ஆம் தேதி கன்னிமாரா நூலகத்தில் காரல் மார்க்ஸ் சிலை திறக்கப்படும் என்று அறிவித்தார். காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு உடனடியாக ஒரு சிலை வைக்க வேண்டும், தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் காரல் மார்க்ஸ் அவர்கள் நூல் நிலையத்தை அதிகம் அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். லைப்ரரிக்கு தான் அவருடைய வாழ்வே அமைந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து குன்றக்குடி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்றார். குன்றக்குடி அடிகளாரின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 100ஆண்டு கல்வெட்டை திறந்து வைத்து குன்றக்குடி அடிகளார் தொடர்பான புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். அடிகளார் 100ஆண்டு சிறப்பு மலரையும் வெளியிட்டார். அதையடுத்து காரைக்குடி கடனிவாசல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வீறு கவியரசர் முடியரசனாரின் சிலையை முதல்வர் திறந்து வைத்தார். இந்திய ரயில்வேயில் 10ஆம் வகுப்பு தகுதி கொண்ட குரூப் டி பிரிவில் 22,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்திய ரயில்வே துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் RRB எனப்படும் ரயில்வே தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்படுகிறது. அந்த வகையில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் மற்றும் பல்வேறு பொறியியல் துறைகளில் உதவியாளர் பணிகளில் 22,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை இந்திய ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. இதில் சென்னையை தலைமையிடமாக கொண்ட தெற்கு ரயில்வேயில் 1036 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இத்தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு அல்லது ITI முடித்த 18 முதல் 33 வயதிற்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இன்று முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக குரூப் டி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் வரும் 3ஆம் தேதி முதல் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பிப்ரவரி 3 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இந்த மாற்றம் இருக்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூர் முதல் தஞ்சாவூர் வரை செல்லும் உழவன் விரைவு ரயில் இனி தாம்பரத்திலிருந்து மதியம் 3:50 மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை எழும்பூர் கொல்லம் அனந்தபுரி விரைவு ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 5:30 மணிக்கு இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ராமேஸ்வரம் விரைவு ரயில் தாம்பரத்திலிருந்து காலை 7:10 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. அதே நேரம் சென்னை எழும்பூர் மும்பை அதிவிரைவு ரயில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து காலை 6:50 மணிக்கு இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல் அகமதாபாத் திருச்சி இடையிலான வாராந்திர சிறப்பு ரயில் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சென்னை வழியை தவிர்த்து வேலூர் வழியாக இயக்கப்படும் எனவும் கூடுதலாக திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மருதமலையில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவில் முருகன் சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் 110 கோடி ரூபாய் செலவில் 184 அடி உயரத்திற்கு முருகன் சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது முருகன் சிலை அமையவுள்ள இடத்தை நேரில் ஆய்வு செய்த வழக்கறிஞர்கள் குழுவின் அறிக்கை அறநிலையத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை படித்த நீதிபதிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 137 மீட்டர் தூரத்தில் சிலை வைக்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர். அப்பொழுது அறநிலையத்துறை தரப்பில் முருகன் சிலைக்கு பூசைகள் ஏதும் நடத்தப்படாது என்றும் சிலையை வலம் வந்து தரிசிக்க மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் 137 மீட்டர் இடத்திற்கு பதிலாக 437 மீட்டர் தொலைவில் மாற்று இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வேறு இடத்தை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் பகுதியில் பார்க்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை KK நகரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தங்கள் கூட்டணி முடிவாகிவிட்டதாகவும் ஆனால் திமுக கூட்டணியில் இழுபறியாகி உள்ளதாகவும் விமர்சித்தார். திமுகவுடைய அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது. நேற்று தினம் கனிமொழி பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, ஊடகத்தில் பார்த்திருப்பீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில குழப்பம் வந்தாச்சு, விரிசல் வந்தாச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆட்சியில வந்து வேணும், கூடுதல் சீட்டு வேணும் கேட்கிறாங்க. திமுக காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். இன்னும் சில கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய இருப்பதாக EPS அறிவித்தார். 2 மாதங்களில் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் கூறினார். எங்கள் கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்க
எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இபிஎஸ் என்று அப்பொழுதே தெளிவுபடுத்தணும். இது கூட்டணியுடைய வரலாறு. ஆனா உங்களுடைய கட்சியில் என்ன கூட்டணி இருக்குதா இல்லையானே தெரியல. வரும் தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தார். காங்கிரசுக்கு திமுக அடிமையாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துட்டு திமுக. இங்கிருந்து அங்கே போய் பேசுகிறாங்க. அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. அங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்போ குழப்பம் வந்துடுதுல திமுகவில். திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்திப்பதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதோடு இல்லாமல் நான் அவரை சந்திக்க போகும்போது என்னோட முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போகல, நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன். சம்பந்தமாக ராகுல் காந்தி இவங்கெல்லாம் அவங்க தான் போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. திமுக தான் கெஞ்சுறாங்க, அவங்க தான் டெல்லி அடிமைகள், நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. யார் யாருக்கு அடிமைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆட்சியிலே முதலமைச்சர் 13 பேர்களை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள். அவர் நேரடியாக பார்த்தாரா? கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்திக்கவில்லை என்ற எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விகளை இவை. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் பங்கேற்ற என்டிஏ கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் பேனரில் இல்லாதது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். யாரை நம்பி இவர் கட்சியை நடத்துகிறார்? இவர் முகத்துக்காக ஓட்டு போடுகிறார்களா? அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா? குறிப்பாக இவர் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்ற வரலாறே இல்லை. தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி தமிழ்நாட்டில் தாவேகாவிற்கு 40% வாக்குகள் உள்ளதாகவும் செங்கோட்டையன் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 3வது வாரத்தில் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி வரும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல் பரப்புரையை நிகழ்த்தினார். அதில் அதிமுக, பாமக, அன்புமணி தரப்பு, அமமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக பிப்ரவரி மாதம் 3வது வாரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்திற்கு பிரதமர் மோடி வருகை தருகிறார். இதற்காக மேற்கு மண்டலத்தை முன்னிலைப்படுத்தி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் 2ஆம் கட்ட பரப்புரைக்காக பிரதமர் நரேந்திர மோடியின் பயண திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேமுதிக யாருடனும் கூட்டணி பேரம் பேசவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நிலையில் நடந்த அக்கட்சியின் பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய அவர் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளின் பார்வை தேமுதிக பக்கமே உள்ளதாக கூறினார். நாங்க யார்கிட்டயும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து 3வது பெரிய கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்கு. அப்ப நமக்குரிய அங்கீகாரம், அந்த மரியாதை, அந்த கண்ணியம் நமக்கு வேணும்னு சொல்றதுல என்ன தப்புன்றனா? தப்பா? நமக்கான உரிமையை கேட்பது தப்பா? சொல்வது தப்பா? பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் என்று குறிப்பிட்டார். அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க. சீமான் ஆல்ரெடி கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் ஆல்ரெடி நாங்க தனிச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது உங்களுக்கே தெரியும், என் வாயில சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? புரியுதுங்களா? எல்லாம் உங்களுக்கே தெரியும். இது கட்சி நியாயமான கட்சி, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சிங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நடைமுறை தமிழ்நாட்டில் வந்தால் நல்லதுதான் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்தார். நாளை தாக்கல் செய்யப்படும் மத்திய அரசின் பட்ஜெட். மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக பதவியேற்கும் சுனேத்ரா பவார், இந்தியா நியூசிலாந்து இடையே இன்று கடைசி T20 போட்டி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாளை காலை 11 மணிக்கு அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார்.
பொதுவாக விடுமுறை நாட்களில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதில்லை என்றாலும் இம்முறை பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதனால் நாளை பங்குச் சந்தைகளும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி இல்லை என அறிவிக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டு நிலையான கழிவுத் தொகையை 75,000 ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்த நடுத்தர வர்க்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தம்பதிகள் இணைந்து வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் 6,000 ரூபாய் நிதியுதவி 9,000 ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னை பெங்களூரு விரைவு சாலை, கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கம் ஆகியவற்றிற்கு நிதி ஒதுக்கப்படும் என தெரிகிறது. ஒசூரில் அமையவுள்ள ஐபோன் தயாரிப்பு மற்றும் பிற மின்னணு பொருட்களுக்கான உற்பத்தியை ஊக்குவிக்க உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் கூடுதல் நிதி தமிழ்நாட்டிற்கு வரலாம் என்றும் கூறப்படுகிறது. சென்னை கடற்கரை எழும்பூர் இடையேயான 4வது ரயில் பாதை பணிகளை விரைவுபடுத்த நிதி ஒதுக்கீடு எதிர்பார்க்கப்படுகிறது. குலசேகரப்பட்டினத்தில் அமையவுள்ள இஸ்ரோவின் 2வது விண்வெளி ஏவுதள பணிகளுக்காக இந்த பட்ஜெட்டில் கணிசமான நிதி ஒதுக்கப்படலாம். அனைத்து பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையான மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதிகள் JP பர்திபாலா மற்றும் மகாதேவ் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அதில் அரசியல் சாசன பிரிவு 21 படி மாதவிடாய் சுகாதாரம் என்பது உரிமைகளில் ஒன்று என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எனவே அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவிகள் மற்றும் மாணவர்களுக்கு தண்ணீர் வசதியுடன் தனித்தனியே சுகாதாரமான கழிவறைகள் இருப்பதை உறுதி செய்ய உத்தரவிட்டனர். ஏற்கனவே இருக்கும் கழிவறைகளும் புதிதாக கட்டப்படும் கழிவறைகளும் மாணவர்களின் தனிமையை உறுதிப்படுத்தும் வகையிலும் மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தும் வகையிலும் வடிவமைக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து கழிவறைகளிலும் போதிய தண்ணீர் வசதி, சோப் உள்ளிட்டவை அனைத்து நேரமும் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். மேலும் அனைத்து பள்ளிகளும் மாணவிகளுக்கு மக்கும் தன்மை கொண்ட தரமான சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாதவிடாய் சுகாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மாதவிடாய் கால அவசரத்திற்கு தேவையான கூடுதல் உள்ளாடைகள், கூடுதல் சீருடை, நாப்கின்கள் உள்ளிட்டவற்றை மாணவிகள் வைத்துக் கொள்ள தனி இடம் ஒதுக்கி தர வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மறைந்த அஜித் பவாரின் மனைவியும் எம்பியுமான சுனேத்ரா பவார் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக இன்று பதவியேற்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி பாராமதியில் நிகழ்ந்த விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்ததை அடுத்து கட்சியிலும் அரசியலிலும் அவரது இடத்தை யார் நிரப்புவது என்ற கேள்வி எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சுனேத்ரா பவாரை அமைச்சரவையில் சேர்க்க வலியுறுத்தி வருகின்றனர். அஜித் பவாரின் குடும்பமும் கட்சியும் எடுக்கும் முடிவுக்கு பாஜக தலைமையிலான கூட்டணி ஆதரவளிக்கும் என்று முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று மும்பையில் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அதில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற கட்சி தலைவராக சுனேத்ரா பவார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று மூத்த தலைவரும் அமைச்சருமான அமைச்சர் சகன் புஜ்பால் கூறினார். தொடர்ந்து மக்கள் பவனில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் மாநில அமைச்சராக சுனேத்ரா பொறுப்பேற்றுக் கொள்ளவிருக்கிறார். அஜித் பவார் கவனித்து வந்த நிதித்துறை தற்பொழுது முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸிடம் செல்லலாம் என்றும் சுனேத்ராவுக்கு விளையாட்டுத்துறை ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக சுனேத்ரா துணை முதலமைச்சராக நியமிக்கப்படலாம் என்றும் நம்பப்படுகிறது. பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவன தலைவர் CJ ராய் வருமான வரித்துறையின் சோதனையால் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு மற்றும் கேரளாவில் முன்னணி கட்டுமான நிறுவனமாக விளங்கும் கான்பிடன்ட் குரூப் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் கடந்த சில நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர். அந்த வகையில் பெங்களூரு லாங்ஃபோர்ட் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கான்பிடன்ட் குரூப் நிறுவனத்தின் தலைவர் CJ ராய் அலுவலகத்திலேயே தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. துப்பாக்கி சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்களும் அதிகாரிகளும் அவரை விட்டு உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். தகவல் அறிந்து வந்த அசோக் நகர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். ராய் பயன்படுத்தியது உரிமம் பெற்ற துப்பாக்கியா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வருமான வரி சோதனை காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சலால் இந்த முடிவை CJ ராய் எடுத்தாரா என்றும் விசாரணை நடந்து வருகிறது. நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி T20 போட்டியை வெற்றியுடன் இந்தியா நிறைவு செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இதில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் T20 தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. இந்நிலையில் நியூசிலாந்து இந்தியா அணிகள் இடையிலான 5வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. தொடரை இழந்த நிலையில் 2வது
மூன்றாவது ஆறுதல் வெற்றி பெற நியூசிலாந்தும் வெற்றியுடன் தொடரை நிறைவு செய்ய இந்தியாவும் முயற்சிக்கும் என்பதால் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. இந்திய அணியில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் கடந்த 4 போட்டிகளிலும் சோபிக்காத தொடக்க வீரர் சஞ்சு சாம்சன் சொந்த ஊரில் ஜொலிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ஈரானுக்கு மிக பெரும் கப்பல் படை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. ஜப்பான் மற்றும் ரஷ்யாவில் பனிப்பொழிவு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். வெனிசுலாவிற்கு அனுப்பப்பட்டதை விட மிகப்பெரிய அமெரிக்க கடற்படை ஈரானை நோக்கி செல்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெனிசுலாவின் நிலைமையும் தலைமையும் மிகச் சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். மேலும் அங்குள்ள எண்ணெய் வளத்தை உலக நாடுகள் விரைவில் எடுத்துக்கொள்ள தொடங்குவார்கள் என்றும் தெரிவித்தார். ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய முன்வரவில்லை என்றால் வெனிசுலாவில் நீங்கள் செய்ததைப் போலவே மீண்டும் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு ராணுவ ரீதியாக பேச விரும்பவில்லை என்று கூறினார். most powerful ships in the world. We have the most powerful military by far in the world. We showed that. Use them, we will. உக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் அடுத்த வாரம் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார்.